தேவனும் நீரே. கரங்களை தட்டி என் ஜீவனும் நீரே. எல்லாம் கரங்களை தட்டுவோம், எல்லாம் கை தட்டுங்க. தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். வேளையிலும் துதிப்பேன். உன்னதமானவரின் உயர் மறைவினிருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் போடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் போடுவார். தேவனுன் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணுமவர். அவர் சத்திய பரிசையும் கேடகமாமென் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்திய பரிசையும் கேடகமாமென் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் போடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் போடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் போடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் போடுவார். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. கிருபை தேவனே நன்றி சொல்லி ஆராதனை உமக்கே ரட்சகா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கர்த்தர் நல்லவர். அப்படி கொஞ்சம் எல்லாரும் எழுப்பிடுவோம், எல்லாரும் எழுப்புவோம். எழுப்புங்க. கர்த்தரை நாம் உயர்த்த போறோம். தேவ சமூகத்தில் நம்ம ஆராதித்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பார்.
இது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு நேரம். இன்னைக்கு இந்த திருமணத்தை ஊழியர்கள் நின்று நடத்தினாலும் கர்த்தர் தான் இதை செய்கிறார். அவரை உயர்த்தி நாம் நிற்கும் போது தேவன் மகிமைப்படுவார். கர்த்தருடைய கிருபை இந்த இடத்துல அப்படியே சூழ்ந்திருக்கும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே, எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே, எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, நினைக்காத நன்மைகள் அழிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. கரங்களை உயர்த்தி சொல்லுமா? நினைக்காத நன்மைகள் அழிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே, எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் சத்திய தேவனே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. ஆசீர்வதிக்கும் தேவனுடைய பிரசன்னத்தினால உடைய பிள்ளைகளை வணைந்து கொள்வீராக. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ஈரே தந்தையா தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராமா சுகத்தரும் தெய்வம், உன் தழும்புகளால் சுகமானே. யெகோவா சம்மா என் கூட இருப்பீ, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. யெகோவா சம்மா என் கூட இருப்பீ, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. சேர்ந்து சொல்லுவோம். நீர் மாத்திரம் போதும். நன்றி பிதாவே. நன்மைகளின் பரிசுத்தருடைய அன்பின் கரம், நடத்தும் தேவக்கரம், அணைக்கும் தேவக்கரம் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. அந்த சத்தியத்தின் தேவனை உயர்த்தி சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. மகிமைக்கு பாத்திரராய், மகிமைக்கு பாத்திரரே. ஐயா மங்காத பிரகாசமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரர், மகிமைக்கும் பாத்திரரே.
பிரகாசமே. கரங்களை உயர்த்தி சேர்ந்து சொல்லுவோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்ல தேவன். நீர் அதினதின் காலங்களை நேர்த்தியாய் செய்கிறவுடைய கரம் இந்த நாளில் உடைய பிள்ளைகளை ஆண்டவரே இணைக்க போகிற நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமும் கனமும் உமக்குரியது ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி நிற்கிறோம் தகப்பனே. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிதான காரியத்தை செய்வீராக. நன்மைகளும் கிருபைகளும் இவர்களை தொடர பண்ணுங்கப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. உடைய கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார். தொடர்ந்து ஆராதனை ஆசீர்வதித்தரும்படியாக பாஸ்டர் ரத்ராஜ் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள பிதாவே, கிருபையுள்ள தகப்பனே, கிருபையாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 2 குடும்பத்தில் 2 சூழ்நிலைகளில் வளர்ந்த பிள்ளைகள் ஆண்டவரே தேவ சமூகத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் குடும்பமாய் இணைக்கப்படுகிறதற்காக ஆண்டவர் இந்த நாளை முன்குறித்தபடியால் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, கிருபையுள்ள தகப்பன் இவருடைய குடும்ப ஜீவியத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே சாட்சியுள்ள ஜீவியமாய் மாற்றும்படி ஆண்டவர் தாமே அமி ஸ்தோத்திரம். இந்த நாளில் இவர்களை இணைக்கிற அன்புக்காய் ஸ்தோத்திரம். கிருபையுள்ள தகப்பனே, தொடர்ந்து நடக்கிற ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கிருபையுள்ள தேவன் தாமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவருடைய வாழ்க்கை ஆண்டவரே ஸ்தோத்திரம் விலையேறப்பட்டதாய் ஆசீர்வாதமாய் அநேகருக்கு இருக்கத்தக்கதாக மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவ பிரசன்னம் கிருபை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Praise the Lord. Hallelujah. எல்லாம் கரங்களை வைத்து சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சுத்திரம். ஆலயத்திற்கு முன்பாக இருக்கிறவங்களாம் நீங்கள் முன்னாடி வந்து உட்காரலாம். சர்ச்சுக்குள்ளுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூடி வந்திருக்கிற மணமகள் வீட்டார்கள், மணமகன் வீட்டார் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சுத்திரம். இந்த நாளிலும் கூட சுத்திரம் விவாதத்தை நடத்தும்படியாக வந்திருக்கிற கனத்துக்குரிய பாஸ்டர் ஸ்தோத்திரம் ஞானசேகர் அவர்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். மற்றும் அருமையாக பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நடத்தின அருமையான பாஸ்டர் ஸ்தோத்திரம் லெலின் அவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஸ்தோத்திரம் அருமையான மணமகன் இல்லத்திலிருந்து வந்திருக்கிற திருச்சபையின் போதகர் ஸ்தோத்திரம் பாஸ்டர் அவர்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். மற்றும் ஸ்தோத்திரம் மேடையில் அமர்ந்திருக்கிற போதக பிதாக்கள் ஸ்தோத்திரம் மற்றும் மணமகன் இல்லத்தில் வந்திருக்கிற போத பிதாக்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் கூட சுதரம் பாஸ்டர் ரெஜின் அவர்கள் எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 33வது வரை உள்ள வேத பகுதியை இப்பொழுது வாசிப்பார்கள். எபேசியர் 5:21. தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராக இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாய் பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னித்தால் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான்.
நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவுள். ஆமேன். மணமகன் இல்லத்திலிருந்து வந்திருக்கிற அருமையான சபை போதகர் இப்பொழுது ஒரு சில வார்த்தைகளை வாழ்த்தி நம்மிடத்தில் அறிவிப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய பிரசன்னத்தை நாம் இந்த இடத்துல அனுபவித்து கொண்டிருக்கிறோம். எல்லா தெய்வ மக்களும் வாழ்வுக்குரியதை நாம் சிந்தித்து ஆண்டவரோடு உணர்ந்து அவர் என்ன நமக்கு சொல்லுகிறாரோ அதை கேட்டு அனுசரிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கடந்து வந்திருக்கிற சோத்திரம் அருமையான தம்பதிகள், ஆமேன், அருமையான குடும்ப உறவுகள், இந்த திருமணத்தை வாழ்த்தி ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்க எல்லா அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமேன். அல்லேலூயா. இந்த சபையுடைய வெளியேற பெற்ற கர்த்தருடைய தாசன், அவருடைய ஜபமும் குடும்பம் சபையுடைய ஜபங்கள் இந்த அருமையான மணமகளுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் கடந்த காலத்தில் அமைந்து தேவ திட்டத்தின்படி தன்னுடைய மகளை நல்ல ஒரு குணசாலியாக ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அதை வெளியேற பெற்ற கர்த்தருடைய தாசனுக்கு ஆண்டவருடைய நாமத்தில் சபையின் சார்பில் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இங்கே வந்திருக்கிற கனத்துக்குரிய கர்த்தருடைய தாசன்மார் அனைவரும் அவருடைய ஜபங்கள் எல்லாம் பெரிய ஒரு ஆமேன் வெளிச்சமாய் ஆமேன் நமக்கு எல்லாருக்கும் காணப்படுகிறது. அவர்கள் இந்த இடத்துல வந்து பங்கெடுத்திருக்க இந்த சந்தோஷம். செய்தி கொடுக்க இருக்கிற வெளியேற பெற்ற கர்த்தருடைய தாசனையும் ஆண்டவருடைய நாமத்தில் வாழ்த்தி சபையின் சார்பில் வரவேற்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஆமேன். அல்லேலூயா. அப்போ அந்த மன தம்பதிகளை குறித்ததான சில ஆலோசனைகளை சொல்லிவிட்டு நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஆமேன் அடுத்த பகுதிக்கு கர்த்தருடைய தாசருடைய கருத்திலே கொடுக்க இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. திரு ராபின்சன், திருமதி புஷ்பரதி இவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் 2 ஆண் மக்களை கொடுத்தார். ஸ்தோத்திரம். அது தேவனுடைய கிருபை. 2வது மகன் ஜெரோ ராபின். இவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இருதயங்களை உருவாக்குறவர் தெய்வம், அவருடைய செய்கைகளை கவனித்து கொண்டிருக்கிறவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன். நான் அசம்பிளி ஆஃப் காட் ஆலயத்தில் வந்த பின்புதான் ஜெரோராவின் தாயின் கர்ப்பத்தில் பாதுகாக்கப்பட்டு அவர் பிறந்தார். சோத்தம். இவர் வளர்ந்து 3வது வயதிலேயே சண்டே ஸ்கூலில் வந்து சிறு பிராயம் முதல் சத்திய வார்த்தைகளை கற்றுக்கொண்ட ஒரு பிள்ளைதான் ஜெரோ ராபின். அல்லேலூயா. சத்திய வார்த்தையை கற்றுக்கொள்ளுகிறது அவர்களுடைய இருதயத்தின் ஐஸ்வர்யமாயிருக்கிறது. அல்லேலூயா. யார் சத்திய வார்த்தையை இருதயத்தில் சேமித்துக் கொள்வார்களோ அந்த வார்த்தை தான் தேவனாயிருக்கிறார். அவர்தான் சத்தியபரர், நீதிபரர். இவர்களுடைய இருதயத்தில் சுதந்திரமாயிருக்கிறார். அல்லேலூயா. சிறு வாலிபனாய் பிள்ளைகளாய் இருக்கும்போது 7 வயதுக்குள்ளாகவே தேவனுடைய வசனங்களையும் பெற்றோர் சொல்லிக் கொடுக்கிற சத்தியங்களையும் ஆமென் ஆசிரியர்கள் பகிர்ந்து கொடுக்கிற வார்த்தைகளையும் யார் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அதன்படி மாதிரியாய் வாழ்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாய் வருங்காலத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர் ஆண்டவருக்கு பிரியமான மக்களாக இருப்பார்கள். கர்த்தருடைய உள்ளத்தை சந்தோஷிப்பிக்கிறவர்களாக இருப்பார்கள். அவருடைய வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.
அப்போ கற்றுக் கொடுக்கிற வேத வாக்கியங்கள் அவர்களுக்கு இருதயத்தில் ஐஸ்வர்யமாய் அது இருதயத்தை நிறைத்து வைக்கிறது. ஒரு மனிதனின் வார்த்தைகள் எப்படி அவன் இருதயத்தையும் மனதையும் வெளிப்படுத்துகின்றனவோ அதே போன்று வார்த்தையாகிய கிறிஸ்து தேவனுடைய இருதயத்தை அந்த மக்களுக்கு வெளிப்படுத்தி தருகிறார். அல்லேலூயா. அவருடைய வாழ்வு எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கவனித்து பாருங்கள். ஜெரோராவின் 18 வருடம் சண்டே ஸ்கூலில் வேத வசனங்களை கற்றுக்கொண்டார். ஸ்கூலில் ஒழுங்காய் படித்தார். பின்பு மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்காக ஞான ஸ்நானம் பெற்றார். இது அவருக்கு நீதியாயிற்று. நீதிமான்களே, கர்த்தருக்குள் கலிகூருங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். இப்படிப்பட்ட பிள்ளைகள் குடும்பத்தை கர்த்தருக்குள் நன்றாய் நடத்தி வருவார்கள். அல்லேலூயா. இந்த வெளியேற பெற்ற தம்பதிகள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஆலயத்தில் வேத வசனங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு பாவ மன்னிப்புக்காய் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்று ஆண்டவருக்கென்று நீதியிலே மகிழ்ந்து களிகூறுகிற ஆமேன் 2 பிள்ளைகள். அல்லேலூயா. ஆமேன். இவர்கள் செய்ய போகிற உடன்படிக்கை இவர்களுடைய வாழ்வில் நித்தியமான ஒன்றாக இருக்கும். அவர்கள் குடும்பத்தை மகிழ்ச்சியோடு நடத்துகிற அருமையான குணம் நிறைந்த மக்களாய் இருவரும் இருக்கிறார்கள். அவர்களை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிக்கிற தெய்வம். எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தம்பதிகளுக்காக எப்படி சரீரத்தையும் ஆத்மாவையும் ஆவியையும் இவர்களுக்காய் ஒப்பு கொடுத்து அவருடைய சொந்த இரத்தம் விலைக்கிரயமாய் சிந்தப்பட்டு இவர்களை விலைக்கு வாங்கி இவர்களை சோத்திரம் பிதாவோடு இணைத்திருக்கிறார் என்பதை நாம் உறுதியாய் அறிந்து இந்த மக்கள் சோத்திரம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவர்கள் கர்த்தருக்கென்று தெய்வ சித்தம் செய்து சபைக்கும் தேசத்திற்கும் குடும்பத்திற்கும் ஒரு நல்ல சாட்சியாய் அமையும்படி கர்த்தர் இவர்களை ஆவிக்குரிய நிலையில் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்குள்ள திருமண உடன்படிக்கையும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த தம்பதிகளை வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இவர்களை இப்பொழுது வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு முன் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அருமையான இங்கே மணமகளாக அமைந்திருக்கிற அருமையான சகோதரி அபிஷா ஷானி, அவங்களோட ஃபேமிலி ஸ்தோத்திரம். சகோதரர் ஆண்டனி, அருமையான சகோதரி அமலா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடமாய் நம்முடைய சபையிலே வந்து ஆராய்த்து வருகிற அருமையான ஒரு குடும்பம். 2 பெண் பிள்ளைகள் உண்டு. மூத்த மகளுடைய விவாகம் நம்முடைய திருச்சபையில் வைத்து நடைபெற்றது. மூத்த மகள் சுத்ரம் அனிஷா, உடைய புருஷனார் பெயர் வந்து கோசிக்ராஜ். மிகவும் அருமையான ஒரு நல்ல குடும்பத்தில் சுத்ரம் கர்த்தர் வாழ்க்கை கர்த்தர் கொடுத்தார். அதே போல் அருமையான போதகர் மணமகன் இல்லத்திலிருந்து வந்திருந்த அருமையான போதகர் சொன்ன நற்சாட்சியின் பிரகாரமாக அருமையான ஒரு இளைய மகளுக்கும் ஏற்ற ஒரு புருஷனை கர்த்தர் நாளிலே கர்த்தர் நியமித்து இணைக்கும்படியாக கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். அருமையான மணமகளை குறித்து சொல்லுகிற வேளையிலே சுத்ரம் திருச்சபையினுடைய எல்லா காரியங்களிலும் கூட முக்கியத்துவம் கொடுக்க ஒரு அருமையான மகள். அதே போல் சண்டே ஸ்கூல், யூத் மீட்டிங், ஸ்தோத்திரம் இவைகள் எல்லாவற்றிலும் கூட ஆசிரியராக லீடர்ஸாக பணியாற்றிய ஒரு அருமையான மகள். சுத்ரம் அருமையான மகளை 128வது சங்கீதம் 5வது வசனத்தின்படி கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்ட வேத வாக்கியத்தின் பிரகாரமாகவே அருமையான மணமக்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை அருமையான பாஸ்டர் ஞானசேகர் அவர்கள் கொடுத்து விவாக ஆராதனை நடத்துவார்கள். அல்லேலூயா.
ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த விவாக ஆராதனைக்கு வந்திருக்கிற கணத்துக்குரிய போதகர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அருமையான மகளுடைய வீட்டார், அருமையான மணமகனுடைய வீட்டார், வந்திருக்கிற உற்றார் உறவினர்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல பாடல் ஆராதனை நடத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்தார். கரங்களை வைத்து ஆமீன் சொல்லுவான். ஆமே. இந்த விவாக ஆராதனைக்கு வந்திருக்கிற உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாய் ஃபோட்டோகிராஃபர்ஸ், ரொம்ப முக்கியமான சகோதரர்கள், உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம எல்லாம் இன்னைக்கு பார்த்துட்டு போயிடுவோம், ஆனால் வாழ்நாள் முழுவதும் திரும்ப திரும்ப பார்க்கணுன்னா அவங்க இன்னைக்கு எடுக்கிற இந்த வீடியோ கவரேஜ்லாம் ரொம்ப முக்கியமானது. அவர்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அவங்க நல்ல ஞானமாக கவனமாக காரியங்களை செய்கிறாங்க. இது ஒரு ஆலயம், இது தேவ சமூகம் என்பதை உணர்ந்து அவர் நிற்கிறார்கள். நிச்சயமாக உங்களையும் உங்கள் தொழிலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 2 மணமகனை குறித்தும் மணமகளை குறித்தும் 2 போதகர்கள் சொன்ன வார்த்தை அவங்களை பார்க்க முடிந்தது. எத்தனையோ திருமண ஆராதனைகள் நடத்தி வைத்திருக்கிறோம், எத்தனையோ திருமண ஆராதனைகளை பங்கெடுத்திருக்கிறோம். மேக்சிமம் பாடல் ஆராதனை நடக்கும்போது மணப்பெண் கையில் ஒரு அந்த பொக்கே ஒன்று இருக்கும், மாப்பிள்ளை கையிலையும் ஒன்று இருக்கும். பாட்டு பாடும்போது அவங்களால கைத்தட்ட முடியாத ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் 2 பேருமே நல்ல கரங்களை தட்டி பாடி ஆண்டவர் ஆராதிச்சிங்க. 2 பேருமே நல்லா பாடி ஆராதிச்சாங்க. உண்மையாகவே இவருடைய வாழ்க்கையை நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுமா. ஆமீன் ஆமீன். மிகவும் வேகமாக எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் சில ஆலோசனைகளை ஒரு குடும்ப வாழ்க்கையில் அடி எடுத்து வைக்கிற அருமையான இந்த தம்பதிகளுக்கும், இந்த இடத்தில் வந்திருக்கிற ஏற்கனவே திருமணமானவர்கள், திருமணத்திற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யாவருக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. பரிசுத்த வேதாகமத்திலே இந்த திருமணத்தை குறித்து ஏராளம் காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பயன்படுத்துகிற இந்த பரிசுத்த வேதாகமம் மனித வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான ஒரு புத்தகம். ஒரு மனிதனுடைய பிறப்பிலிருந்து அவனுடைய ஜீவிய காலம் முழுவதற்கும் தேவையான ஏராளம் ஆலோசனைகள், வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்களை இந்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. இது தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தை நிச்சயமாகவே நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமானது. அப்படி இந்த விவாகத்தை குறித்து சொல்லப்பட்டதான அல்லது திருமணத்தை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தை எபிரேயர் 13வது அதிகாரம் 4வது வசனம். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசி படாததுமாய் இருப்பதாக. விவாகம், திருமணம், இல்லற வாழ்க்கை, புதுமண வாழ்வு என்று இந்த திருமணத்தை குறித்து நிறைய வார்த்தைகள் சொல்லுகிறோம். 2 குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர்கள், பிள்ளையாய் வாலிப பருவத்திலே வளர்ந்து வித்தியாசமான சூழ்நிலை இருக்கிற ஒரு மணமகளையும் ஒரு மணமகனையும் ஆலயத்திலே, தேவ சன்னிதானத்திலே, பெரியவர்கள் முன்னிலையிலே, பரிசுத்தவான்களுடைய முன்னிலையிலே குடும்பமாக இணைத்து வைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான அனுபவம் தான் இந்த விவாகம். இதுவரைக்கும் தனித்தனியாய் வாழ்ந்த 2 நபர்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டு குடும்பம் என்கிற ஒரு பந்தத்திற்குள் வந்து இல்லற வாழ்க்கை என்கிற ஒரு புதிய வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கிற அனுபவம் தான் இந்த விவாகம், இந்த திருமணம், இல்லற வாழ்க்கை. இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒன்று. எத்தனையோ ஃபங்க்ஷன்ஸ் நம்முடைய குடும்பங்களை நாம் கொண்டாடுகிறோம். எத்தனையோ கோலாகலமாக சந்தோஷமாக ஏராளம் காரியங்களை நம்முடைய குடும்பத்திலே நிகழ்ச்சிகளை செய்கிறோம். பிறந்த நாள் விழாக்கள், பிள்ளைகள் படித்து வெற்றி பெறும்போது அதற்கு விழாக்கள், இப்படி நிறைய ஃபங்க்ஷன் நம்முடைய குடும்பத்தில் இருந்தாலும் இந்த திருமணத்திற்கு ஏராளம் நேரங்கள் செலவு பண்ணுகிறோம், ஏராளம் பணம் செலவு பண்ணுகிறோம். எல்லா சொந்த பந்தங்களும் வர வேண்டும் என்று விரும்புகிறோம். இதை ஒரு பெரிய ஒரு விலையேற பெற்ற நேரமாக பயன்படுத்துகிறோம். ஏன் என்று சொன்னால் விவாகம் கனமுள்ளது. எல்லாரும் கரங்களை வைத்து ஆமீன் சொல்வீங்களா? இது விலையேற பெற்ற ஒன்று, இது கனத்துக்குரியது, இது மரியாதைக்குரியது. ஏன் இந்த விவாகம் கனத்துக்குரியதா இருக்கிறது? ஏன் இது மரியாதைக்குரியது? ஏன் என்று சொன்னால் இந்த விவாகத்தை, இந்த திருமண வாழ்க்கையை, இந்த குடும்ப உறவை மனிதனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர், மனிதனை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். கரங்களை வைத்து ஆமீன் சொல்லுமா. நாம் பார்க்கிற வானம், நாம் பார்க்கிற பூமி, நம் கண்ணில் காண்கிறதான இயற்கைகள், பார்க்காத ஏராளமான காரியங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் நம்முடைய ஆண்டவர். 6 நாளிலே எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டாக்கினார். 6வது நாளிலே
மனுஷனை தமது சாயலாக உண்டாக்கினார். ஒரு ஆணை, ஒரு ஆதாமை, முதல் மனிதனை ஆண்டவர் பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். ஆதாம் இந்த பூமியிலே உருவாக்கப்பட்ட போது ஏராளம் ஜீவராசிகள் இந்த பூமியில இருந்தது, ஏராளம் மிருக ஜீவன்கள் இருந்தது, எல்லாமே ஜோடி ஜோடியா இருந்தது. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆணும் பெண்ணுமாகவே படைத்தார். அப்படி ஆதாம் உருவாக்கப்பட்ட போது ஆதாமுடைய கண்ணுக்கு முன்பதாக எல்லாமே ஆணும் பெண்ணுமாக ஜோடி ஜோடியாக இருந்த போது ஆதாம் மாத்திரம் தனியாக இருந்தார். அவருக்கு ஜோடி இல்லை. அருமையான சகோதரர் ஜெரோ ராபின் இதுவரைக்கும் தனியா இருந்தார், ஜோடி இல்லாம இருந்தார். இப்ப பக்கத்துல ஆண்டவர் அபிஷேஷனிய ஜோடியாய் கொடுத்திருக்கிறார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. பாருங்க, அருமையான சகோதரருடைய தகப்பன்மார், தாய்மார், ஆமென், சபையில் உள்ளதான ஆவிக்குரிய தாய் தகப்பன், அவரை பெற்றெடுத்த தாய் தகப்பன், அவன் ரெண்டு பேருமாக இணைந்து சபையில் உள்ள எல்லாருமாக சேர்ந்து அவன் எத்தனையோ இடங்கள்ல அவன் அருமையான சகோதரருக்கு மணமகளை தேடின போது, அதே போல அருமையான மணமகளுக்கு ஆவிக்குரிய தாய் தகப்பன், பெற்றெடுத்த தாய் தகப்பன் ஒரு துணையை தேடின போது இந்த துணையை கண்டுபிடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அப்ப பாருங்க, ஆதாம் ஏற்ற துணை இல்லாமல் இருந்த போது ஆதாமுக்கு ஏற்ற துணை ஒரு பெண் என்பதை உணர்ந்த ஆண்டவர் ஆதாமுடைய விலா எலும்பில் இருந்து ஒரு எலும்பை உருவி அதை மனுஷியாக உருவாக்கி ஆதாமுக்கு ஏற்ற துணையாக கொடுத்தார். ஒரு ஆணுக்கு ஏற்ற துணை ஒரு பெண். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. ஒரு பெண்ணுக்கு ஏற்ற துணை ஒரு ஆண். எந்த காலகட்டத்திலும் எந்த நியமத்தின்படியும் ஒரு ஆணுக்கு ஆண் துணையாக முடியாது. ஒரு ஆணுக்கு ஒரு பெண் துணை என்பதை ஆண்டவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார். ஒரு பெண்ணுக்கு துணை, ஏற்ற துணை ஆண் தான். ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண் ஏற்ற துணையாக மாற முடியாது. ஒரு மனுக்குலத்தை படைத்த ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி மனிதன் பாவம் செய்யாமல் இருந்த காலத்தில், பாவம் அறியாமல் இருந்த காலத்தில் மனுக்குலத்திற்குள்ளே ஒரு பரிசுத்த விவாகமாக ஆண்டவர் திருமண வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்தார். ஆகவே விவாகம் கனம் உள்ளது. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இரண்டாவதாக ஏன் இந்த திருமணம் கனம் உள்ளது? நம்முடைய ஆண்டவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து முழு உலகத்தின் பாவத்தை பரிகரிக்கிற இரட்சகராக இந்த உலகத்தில் வந்தபோது ஏராளம் அற்புதங்களை செய்திருக்கிறார். குருடர்களை பார்க்க வைத்தார், ஊமையர்களை பேச வைத்தார், முடவர்களை எழும்பி நடக்க வைத்தார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். அப்படி ஏராளம் அற்புதங்களை செய்த ஆண்டவர், அவர் செய்த முதல் அற்புதம் ஒரு திருமண வீட்டில், கானாவூர் என்கிற ஒரு ஊரிலே, அங்கே நடந்த ஒரு திருமண வீட்டிலே ஒரு குறைவு வந்த போது, திராட்சரசம் குறைவுபட்ட போது அங்கே இருந்த கச்சாடி தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அந்த திருமண வீட்டில் உள்ள குறைவை நீக்கி அந்த திருமண வீட்டிலே ஒரு நிறைவை தந்து அந்த திருமணத்தில் செய்த முதல் அற்புதம் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் செய்த முதல் அற்புதம். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். இயேசு செய்த முதல் அற்புதம் ஒரு திருமண வீட்டில் திருமணத்தை கர்த்தர் அங்கீகரித்தார். திருமண வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். திருமண வாழ்க்கையில ஒரு குறைவு வரக்கூடாது என்பதற்காக அந்த திருமணத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார். திருமணத்தை உண்டாக்கினவர் கர்த்தர். முதல் அற்புதத்தை திருமண வீட்டிலே செய்து அந்த திருமணத்திற்கு ஒரு கணத்தை கொடுத்தார். ஆகவே விவாகம் கனம் உள்ளது. அதைவிட ஏன் இந்த திருமணம் ரொம்ப முக்கியமானது என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் இந்த பூமிக்கு வரப்போகிறார், மணவாளனாக வரப்போகிறார். இந்த பூமியில ஆண்டவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரையும் ஒரு மணவாட்டியாக கர்த்தர் பார்க்கிறார். அருமையான சகோதரி, மணக்கோலத்தில் இங்கே அமர்ந்திருப்பது போல சபையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் மத்திய ஆகாயத்திலே வருவார், சபையை எடுத்துக்கொள்வார். மத்திய ஆகாயத்திலே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் நடக்கும். இது நிச்சயமான காரியம். அதற்கு நிழலாட்டமாக பூமியிலே ஆண்டவர் திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இது ஏதோ ஒரு எழுத்தின்படி அல்லது ஒரு சம்பிரதாயத்தின்படி நடக்கிற காரியம் அல்ல. இதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. எப்படி ஒரு மணமகன் ஒரு மணமகள் ஒன்றாக இணைந்து மணமகன் என்கிற கோலத்திலே மணமகள் என்கிற கோலத்திலே ஆமை எல்லாரும் வந்து சந்தோஷப்படுகிறது போல ஒரு நாள் சபை மத்திய ஆகாயத்திலே ஆண்டவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட மணவாட்டி மணவாட்டியாக, மணவாளன் மணவாளனாக முகமுகமாய் சந்திக்க போகிறோம். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. திருமணம் ஆண்டவருடைய
மணவாளனுடைய திருமணத்திற்கு, அந்த நித்திய விவாகத்திற்கு அது ஒப்பனையாக இருக்கிறபடினால் இது விவாகம் கனத்துக்குரியது. விவாகத்தை ஏற்படுத்தினவர் கர்த்தர், விவாக ஆராதனை அற்புதத்தை செய்தவர் கர்த்தர். இந்த விவாகம் நித்திய விவாகத்திற்கு ஒப்பனையாக இருக்கிறது. ஆகவே இது கனமுள்ளது. இந்த திருமணத்தை இப்போ நீங்க ரெண்டு பேரும் நல்லா கவனிக்கணும், எல்லாருமே கவனிக்கணும். இன்றையிலிருந்து நீங்கள் ஆரம்பிக்கிற இந்த கனமான திருமண வாழ்க்கையை உங்க வாழ்நாள் முழுவதும் இந்த சமுதாயத்திலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு தரப்போகிற பரிசுத்த சந்ததிக்கும் நல்ல ஒரு மாதிரியான குடும்பமாய் இருப்பதற்கு இந்த திருமண வாழ்க்கையை கனமாய், மரியாதையாய், மேன்மையாய் காத்துக்கொள்ள நீங்க என்ன செய்யணும்? திருமணமான ஒவ்வொருவரும் நம்முடைய திருமண உறவை மிக கண்ணியமாக காத்துக்கொள்ள வேண்டும். நாம் இருக்கிற சமுதாயத்தில் நம்முடைய குடும்ப வாழ்க்கை கனத்துக்குரியதா இருக்க வேண்டும். அதற்கு வேதாகமம் ஆலோசனை சொல்லுகிறது. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களிலே சந்தோஷமாய் ஆரம்பிக்கிற குடும்ப வாழ்க்கை தள்ளாடி கொண்டிருக்கிறது, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனால் இணைக்கப்பட்ட, தேவ சமூகத்தில் இணைக்கப்பட்ட அருமையான பிள்ளைയുടെ வாழ்க்கை நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? கனமுள்ளதாய், மரியாதையுள்ளதாய் திருமண வாழ்க்கையை கர்த்தர் தந்திருக்கிறார். இதை நாம மரியாதையா கனமா பாதுகாக்கணும்னா முதலாவது நீங்க ரெண்டு பேரும் செய்ய வேண்டியது, ஒரு கணவனும் மனைவி செய்ய வேண்டியது, தெய்வ பயத்தோட ஒருவரை ஒருவர் அன்பு பாராட்டி ஆதரிக்க வேண்டும். ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு இல்லற வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமா மேன்மையா இருக்கணும்னா அந்த குடும்பத்துக்குள்ள தெய்வ பயம் இருக்கணும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். 128ஆம் சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்போ ஒரு குடும்பம் கர்த்தருக்கு பயப்படும் போது அந்த குடும்பம் கனமுள்ள குடும்பமாய், மேன்மையான குடும்பமாய் நிச்சயமாய் இந்த சமுதாயத்தில் உயர்ந்திருக்கும். நீங்க கர்த்தருக்கு பயப்படுறீங்க என்பது எப்படி தெரியும்? இது வரைக்கும் தனித்தனியாய் நீங்க ஆலயத்துக்கு போனீங்க. இனி குடும்பமாய் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், குடும்பமாய் ஆலயத்திற்கு போக வேண்டும், குடும்பமாய் ஜெபிக்க வேண்டும், குடும்பமாய் வேதத்தை வாசிக்க வேண்டும், குடும்பமாய் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கணும். ரெண்டு பேரை குறித்து நல்ல சாட்சி. சின்ன வயசுல இருந்தே சபையில பிறந்து வளர்ந்த பிள்ளைகள். இனி நீங்க குடும்பமா போகணும். உங்களுடைய தேவ பக்தியை உங்க ஜெபத்துல காண்பிக்கணும், உங்க தேவ பக்தியை வேத வாசிப்புல காண்பிக்கணும், உங்க தேவ பக்தியை ஆராதனையில காண்பிக்கணும், உங்க தேவ பக்தியை இன்னும் சபையோடு உள்ள ஐக்கியத்தில் காண்பிக்கணும், சபையின் ஊழியங்களை தாங்கணும், அநேகரை ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும், உங்க பொருளாதாரத்தால ஊழியத்தை தாங்கணும், ஊழியர்களுக்கு கீழ்ப்படியணும், சபையில் சொல்லப்படுகிற சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இது தேவ பக்தி. தேவ பக்தியுள்ள குடும்பத்தை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். இரண்டாவது, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கணவனின் கடமை தன் மனைவியை அன்பு பாராட்ட வேண்டும். வேதம் விரும்புகிற கணவன், வேதம் எதிர்பார்க்கிற கணவன், ஒரு கணவன் தன்னில் தானே அன்பு கூறுவது போல மனைவியை நேசிக்கணும். ராபின் பிரதர், உங்க மனைவியை அடிக்க கூடாது. இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், ஐயாமார் அண்ணமார் எல்லாருக்கும் சொல்றேன், அவன் மனைவியை என்ன செய்யக்கூடாது. நம்மளை நாமளே அடிப்போமா? நம்மளை நாம என்ன செய்ய மாட்டோம், அடிக்க மாட்டோம். மனைவி அடிக்கிறதும் நம்மளே நாமளே அடிக்கிறதும் ஒன்று. ஏனென்றால் மனைவியும் கணவனும் ஒரே சரீரமாயிருக்கிறார்கள். நீங்க மனைவியை நேசிக்க வேண்டும். இதுவரைக்கும் பெற்றோரை நேசித்தீர்கள், இனி பெற்றோரை கனம் பண்ணணும், மனைவியை நேசிக்கணும். ஆண்டவருக்கு அடுத்தபடியாக மனைவிக்கு கொடுக்க வேண்டியதான அன்பு, பண்பு, பரிவு, பாசம். இது முன்னாடி நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுருப்பீங்க, தனியா போய் சாப்பிட்டுருப்பீங்க. இனி அப்படி சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வரும்போது வீட்டில் ஒரு ஆள் இருக்குங்கிறது ஞாபகம் வரணும். ஒன்று பார்சல் வாங்கிட்டு வரணும், இல்லை என்னைக்காவது ஒரு நாள் நினைச்சணும் ஹோட்டலில் கூட்டு போய் சாப்பிடணும். உங்க மனைவி மேல அன்பு பாராட்டணும், உங்க மனைவியை நீங்க பராமரிக்கணும், போஷிக்கணும், உங்க மனைவிக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். ஒரு கணவன் தன் மனைவியை நேசிக்கும் போது அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கிறது. அடுத்து மனைவி, அம்மா நீ செய்ய வேண்டியது, ஆண்டவர் சொல்லுகிற கட்டளை, மனைவியானவள் தன் புருஷனுக்கு கீழ்ப்படியணும். சபை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணும். எல்லா காரியத்திலும் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுகிற காரியங்கள்ல கணவன் சொல்லுகிற ஒரு காரியம் சரியா இருக்குன்னா அதை ஏற்றுக்கொள்ளணும். கணவன் என்னை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொரு மனைவியும் மனைவியை எப்படியெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரோ அதை போல கணவனுக்கு கீழ்ப்படியணும்.
ஒரு மனைவி தனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிற அத்தனை கணவன்மாரும் மனைவியிலே அன்பு பாராட்டணும். இது ரெண்டு ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், நீங்க மனைவியை நேசிக்கணும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியணும். மூன்றாவது ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்க இருக்கிற சமுதாயத்துல உங்க வாழ்க்கை அவன் நற்சாட்சி உள்ள வாழ்க்கையா இருக்கணும். சுருக்கமாக 3 காரியத்தை தான் சொல்லுகிறேன். இருக்கிற நேரத்துல சுருக்கமா சொல்றேன். 1, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். 2, ஒருவருக்கு ஒருவர் கொடுக்க வேண்டிய கனத்தையும் கண்ணியத்தையும் அன்பையும் பரிவையும் கொடுக்கணும். 3வது, இந்த சமுதாயத்தில் நீங்க இருக்கிறீங்க, உங்க பெற்றோரை நீங்க கனம் பண்ணணும். உங்களை வளர்த்து ஆளாக்கி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது பெற்றோர். ஆண்டவருக்கு அடுத்தபடியாக நீங்க மிகவும் கனம் பண்ண வேண்டியது பெற்றோர். நிறைய தாய் தகப்பன்மார் இருக்காங்க, வெளியே ஐயாமாரெலாம் நிற்கிறாங்க. ஒரு கணவனும் மனைவியும் பெற்றோரை கனம் பண்ணும்போது, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யும்போது அவருடைய வாழ்நாள் ஆசீர்வாதமாக இருக்கும். கரங்களை வைத்து ஆமேன் சொல்லுமா? ஆமேன். கணவனுடைய அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, மனைவியுடைய அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி. ஆமாம், இன்னைக்கு பாருங்க, நிறைய முதியோர் இல்லங்கள் நம்முடைய நாட்டில் பெருகி கொண்டு இருக்கிறது. நிறைய முதியோர் இல்லங்கள். நான் நிறைய வயசானவர்கள்லாம் கேட்பேன், அம்மா உங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்களா? இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க. ஆனால் அவங்க இருக்கிறது முதியோர் இல்லத்தில் இருப்பாங்க. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், நடுத்தர வயது உள்ளவங்களோ, இளம் வயது உள்ளவங்களோ, அல்லது திருமணமாகி பேர பிள்ளைகளை எடுத்தவங்களோ, உங்களுக்கு அப்பா அம்மா இருப்பாங்கன்னு சொன்னால் அந்த அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக செய்யணும். கரங்களை வைத்து ஆமேன்னு சொல்லுமா? உங்கள் 2 பேருக்கும் சொல்கிறேன், இன்றைக்கு இந்த குடும்ப வாழ்க்கையை ஆமே அடி எடுத்து வைக்கிறீங்க, இதை கனமுள்ளதாக காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுங்க, ஒருவரை ஒருவர் அன்பு பாராட்டுங்க, உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துல, நீங்கள் நடக்கிற போகிற வருகிற இடத்துல நற்சாட்சி உள்ளவங்களா இருக்கணும். குடும்பத்தை ஞானமா நடத்தணும். ஒரே ஒரு காரியத்தை கூட சொல்றேன் பிள்ளைகளுக்கு, நீங்க 2 பேரும் வேலை பார்க்கீங்களா என்னன்னு சொல்லி தெரியல, வருகிற வருமானத்துக்கு உள்ளதான் செலவு இருக்கணும். சரியா? 1000 ரூபாய் வருமானம் வருதுன்னா அந்த 1000 ரூபாய்க்கு உள்ளதான் செலவு பண்ணி பழகணும். எல்லாருக்குமே சொல்றேன், நீங்க 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, நீங்க 1001 ரூபாய் செலவு பண்ணினீங்கன்னா நீங்க கடனாளி. நீங்க 1000 ரூபாய் சம்பளம் வாங்கி அதுல 1 ரூபாய் நீங்க எடுத்து வச்சீங்கன்னா நீங்க தான் உலகத்துல பெரிய பணக்காரர். வர்ற வருமானத்துக்குள்ள செலவு பண்ண தெரியணும், சேமிச்சு வைக்க தெரியணும். சேமிச்சு வைக்கணும், கண்டிப்பா சேமிக்கிற பழக்கம் இருக்கணும். இப்போ ஒரு சாதாரணமா வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, திடீர்னு நல்ல ஒரு வேலை கிடைக்கும், கை நிறைய பணம் வரும். ஆடம்பர வாழ்க்கைக்குள்ள போயிடக்கூடாது. அத்தியாவசியமான தேவைகளுக்கு பணத்தை செலவு பண்ணணும். அன்னன்னைக்கு உள்ள தேவைகளுக்கு பணத்தை செலவு பண்ணணும். அடிப்படை தேவைகளுக்கு பணத்தை செலவு பண்ணணும். இதற்கு கர்த்தர் கண்டிப்பா பணம் தருவார். அன்னன்னைக்கு உள்ள தேவை உண்டு, அடிப்படை தேவை உண்டு, அத்தியாவசிய தேவை உண்டு. இதற்கு ஆண்டவர் கண்டிப்பா பொருளாதாரத்தை தருவார். இதுக்கு அடுத்து ஒரு செலவு இருக்குது, ஆடம்பர செலவு. எதிர்த்த வீட்டில் இருக்கு, பக்கத்து வீட்டில் இருக்கு, மேல் வீட்டில் இருக்கு, கீழ் வீட்டில் இருக்கு, உங்க வீட்டில் இருக்கான்னு விளம்பரம்லாம் வரும். நம்ம வீட்டுக்கு அது தேவையான்னு பார்க்கணும். கரங்களை வைத்து ஆமேன்னு சொல்லுவான். ஒரு பொருளை வாங்க போகும்போது அது நமக்கு தேவைதானா, அது எத்தனை நாள் பயன்படுத்த போகிறோம்? யாரும் கவனிக்கலாம், நீங்க 2 பேரும் கவனிங்க. எத்தனை நாள் பயன்படுத்த போறோம்? வீட்டுக்குள்ள வாங்கி பொருளை வாங்கி அடைச்சி வச்சிருப்பாங்க. அது அங்க உட்காந்து நம்மளை பரிதாபமா பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். அங்க இருந்தா நான் வேற எங்கேயோ போயிருப்பேன், இங்க சும்மா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன்னு நிறைய பொருட்கள் சும்மா உட்கார்ந்து இருக்கும். பீரோக்குள்ள பார்த்தா துணி, ஆமே, கிச்சனுக்குள்ள போனா பாத்திரம், கைக்குள்ள காலுக்குள்ள பாத்திரம் கிடைக்கும், கையில கிடத்து எரியறதுக்கு நிறைய பாத்திரம் கிடக்கும். இல்ல, தேவையானதுக்கு ஆமை பணத்தை செலவு பண்ணுங்க. கரங்களை வைத்து ஆமே சொன்னா, நல்லா சாப்பிடுங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, பெற்றோருக்கு உதவி செய்யுங்க, ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்க பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பார். ஊழியங்களை தாங்குங்க. கர்த்தர் உங்களுக்கு தர்ற பொருளாதாரத்துல ஊழியத்துக்கு சப்போர்ட்டா இருங்க, ஏழை எளிய உங்களுக்கு சப்போர்ட்டா இருங்க. அவன் இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க நல்லா சாப்பிடணும். பட்டினி கிடந்துக்கிட்டு வீட்டை கட்டுறேன் அதை கட்டுறேன், நோ, நல்லா சாப்பிடணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும். இருக்கிறதுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வீட்டை தருவார். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இந்த விவாகத்தை கடைசி வரைக்கும் கனமுள்ளதாய் காத்துக்கொள்ளுங்கள். மறுபடியும் இந்த 3 காரியத்தை சொல்றேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இந்த குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிங்க. ஒருவரை ஒருவர் நேசித்து, ஒருவர் அன்பு பாராட்டி, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து இந்த குடும்ப வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், இன்றைக்கல்ல கடைசி வரைக்கும் இதுல நீங்க கவனமா இருக்கணும். 3வது, உங்க பெற்றோரை கனம் பண்ணணும்.
இருக்கிற சமுதாயத்தில் நீங்க நற்சாட்சி உள்ளவங்களா இருக்கணும். ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்யணும், ஊழியங்களுக்கு உதவி செய்யணும். கையில வருகிற பணத்தை கவனமா செலவு பண்ண பழகும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த விவாகத்தினுடைய நோக்கம் பரிசுத்த சந்ததியை பெற வேண்டும். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவருக்குள் பரிபூர்ணமாய் இருந்தது. எல்லாவற்றையும் உண்டாக கடவுது உண்டாக கடவுது உண்டாக கடவுது என்றார். மனுஷனை மாத்திரம் உண்டாக்கினார், மனுஷனை மாத்திரம் உண்டாக்கினார். ஏன் என்று சொன்னால் ஒரு பரிசுத்த சந்ததி வர வேண்டும். ஆண்டவர் காலாகாலத்திலே உங்களுக்கு புத்திர சந்தானத்தை தருவான். அந்த பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற பயபக்தியில வளர்க்கணும். இந்த சமுதாயத்தில் நாம் இருக்கிற நவீன காலம் எதுவும் பிள்ளைகளை தாக்கிறாதபடி, உங்களை தாக்கிறாதபடி நீங்க கவனமா கண்ணியமா நடங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். விவாகம் யாவருக்கும் கனம் உள்ளது. இந்த இடத்துல இருக்கிற திருமணத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்பட்ட மணமகனை தேர்ந்தெடுங்க. ரட்சிக்கப்பட்ட மணமகளுக்கு ரட்சிக்கப்பட்ட மணமகனை தேர்ந்தெடுங்க. ரட்சிக்கப்படாதவங்க இப்படிப்பட்ட நல்ல அனுபவத்துக்குள்ள வாங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் ஒரு நாள் மத்திய ஆகாயத்திலே இயேசுவை நாம் மணவாட்டியாய் சந்திக்க போகிறோம். அதற்கு அடையாளம் தான் இந்த திருமணம். இந்த திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆமேன். இந்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இப்பொழுதும் இந்த திருமண உடன்படிக்கைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். பிள்ளைகள் எழுப்பி நின்னுங்க. பிரியமானவர்களே, இந்த மணமகனும் இந்த மணமகளும் பரிசுத்த திருமண உடன்படிக்கையிலே ஐக்கியப்படுவதை காணவும், அவர்கள் செய்ய போகும் பொருத்தனைகளை கேட்கவும் தேவ சமூகத்திலே நிற்கிற நாம் அவருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் தங்குவதற்காகவும் ஜெபிக்கவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். மனிதன் பாவம் செய்யாதிருந்த காலத்திலேயே திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது. நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கானாவூரில் நடந்த திருமணத்திற்கென்று வந்து தமது முதலாம் அற்புதத்தை செய்து திருமண வாழ்க்கையை அங்கீகரித்து மேன்மைப்படுத்தி சிறப்பித்தார். திருமணமானது கிறிஸ்துவுக்கும் அவர் திருச்சபைக்கும் உள்ள பரிசுத்த ஐக்கியத்தை காட்டுகிறதும் இது யாவருக்குள்ளும் மேன்மையான ஒன்றாக இருக்கிறது என்றும் வேத வசனங்கள் கூறுகின்றன. ஆகையால் இதை அற்பமாய் எண்ணாமல் திருமணம் ஏற்படுத்தப்பட்ட காரணங்களை மனதில் கொண்டு பயபக்தியோடும் விவேகத்தோடும் தெளிந்த புத்தியோடும் தேவ பயத்துடனும் திருமணம் செய்ய வேண்டும், குடும்பம் நடத்த வேண்டும். தேவநாம மகிமைக்காக பிள்ளைகளை பெற்று அவர்களை கர்த்தருக்கேற்ற பயபக்தியிலும் அறிவிலும் அன்பிலும் வளர்க்கவும், வாழ்விலும் தாழ்விலும் கணவன் மனைவி ஒருவரால் ஒருவர் பெற வேண்டிய ஆதரவையும் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் ஆறுதலையும் அடையவும் திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. சபையார் கவனிங்க. இந்த பரிசுத்த நிலைமையில் சேர்க்கப்படும்படி இவ்விரண்டு பேரும் இப்பொழுது வந்திருக்கிறார்கள். ரெண்டு சபையிலுமே அறிக்கைகள் வாசித்து சம்மதத்தோடு கூட திருமணத்தில் உடன்படிக்கை செய்ய வந்திருக்கிறார்கள். இவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒழுங்கின்படி சேர்க்கக்கூடாத நியாயமான காரணத்தை யாராயிலும் சொல்லக்கூடுமானால் இப்பொழுதே எழுத்தின் மூலம் சொல்ல கடவர், இல்லாவிட்டால் இனி ஒருபோதும் அதை சொல்லாதிருக்க கடவர். ஆமேன் சொல்லுங்க பாப்போம் சபையார். ஆமேன். சபையில அறிக்கைகள் வாசிக்கப்பட்டு உடன்படிக்கை செய்யும்படியாக வந்திருக்கிறார்கள். சபையாருடைய சம்மதத்தோடு கூட இந்த திருமணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். மணமக்களை பார்த்து, நீங்கள் ஒழுங்கின்படி திருமணத்திலே சேர்க்கக்கூடாத காரணம் உண்டென்று உங்களில் யாராகிலும் அறிந்திருந்தால் அதை இப்பொழுதே அறிவிக்க வேண்டும் என்று உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். இப்ப நீங்க சொல்லுங்க. ஜெரோ ராபினாகிய நான் அபிஷா ஷெனியை பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு இணைக்கப்படுவதற்கு தடையான யாதொரு நியாயமான காரணத்தையும் அறியேன் என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நீ சொல்லுமா. அபிஷா ஷெனி ஆகிய நான் ஜெரோ ராபினுடன் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையான யாதொரு நியாயமான காரணத்தையும் அறியேன் என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெரோ ராபின், நீர் தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ இவளை உனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் இவளை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவளுக்கே கணவனாக இருப்பாயா?
நீ சொல்லுமா. அபிஷா ஷெனி, நீ தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ இவரை உனக்கு விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு இவருக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து சுகத்திலும் துக்கத்திலும் இவரை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கே மனைவியாக இருப்பாயா? பிள்ளையோடைய அப்பா வாங்க, அப்பா அம்மா பிள்ளையோட வலது கையை பிடிச்சி பையனோட வலது கையில கொடுங்க. நீ கை பிடிச்சு. இங்கு கூடி வந்திருக்கும் யாவரும் சாட்சியாக நிற்க, இங்கு கூடி வந்திருக்கும் யாவரும் சாட்சியாக நிற்க, ஜெரோ ராபின் ஆகிய நான், ஜெரோ ராபின் ஆகிய நான், அபிஷா ஷெனி ஆகிய உன்னை, அபிஷா ஷேனி ஆகிய உன்னை எனக்கு எனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவு உன்னை நேசிக்கவும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். வாக்கு கொடுக்கிறேன். நீ சொல்லுமா, அப்படி பிடிச்சுக்கோ. அபிஷா ஷெனி ஆகிய நான், அபிஷா ஷெனியாகிய நான், இங்கு கூடி வந்திருக்கும் யாவரும் சாட்சியாக நிற்க, இங்கு கூடி வந்திருக்கும் யாரும் சாட்சியாக ஜெரோ ராபின் ஆகிய உங்களை, ஜெரோ ராபினாகிய உங்களை இன்று முதல் உங்களை எனக்கு விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு எனது விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உங்களை நேசிக்கவும் உங்களை நேசிக்கவும் ஆதரிக்கவும் ஆதரிக்கவும் உங்கள் கீழ்ப்படியவும் உங்களை கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். வாக்கு கொடுக்கிறேன். நான் உன்னை திருமணம் செய்வதற்கு அடையாளமாக நான் உன்னை திருமணம் செய்த உன் அடையாளம் கையை பிடித்து உன் கையை பிடித்து உன்னை என் விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு உன்னை விவாக மனைவியாக என் ஏற்றுக்கொண்டு சரீரத்தினாலே உன்னை மேன்மைப்படுத்தி என் சரீரத்தினால் உன்னை மேன்மைப்படுத்தி எனக்கு உண்டான எனக்கு உண்டான உலக ஆஸ்திகளை எல்லாம் உலக ஆஸ்திகள் எல்லாம் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன். உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன். பிதா பிதா குமாரன் குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஆமென். தேவன் நினைத்தவர்களை மனிதன் எவரும் பிரிக்காதிருக்க கடவன். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஆமென். அருமையான சகோதரர் ஜெரோ ராபின் ஜெரோவும் அபிஷா ஷெனி ஆகிய இருவரும் தேவனுடைய சமூகத்திலே திருமணம் செய்ய ஒப்புதல் செய்து கரத்தை பிடித்து இன்று முதல் விவாக மனைவியாக இருக்கிறார் என்பதை சபையாருக்கு அறிவிக்கிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. வழங்கல் போடுங்க பாஸ்டர்ஸ். கொஞ்சம் 2 ரூபா அங்க பாத்துருங்க. அப்போ இருக்கிற இடத்துல எல்லாரும் ஆமே முடிஞ்ச அவங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்க. பெரியவங்க, பெற்றோர்கள், ஆமே பிள்ளைகள் இன்று முதல் ஒரு குடும்ப வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கிறார்கள். இவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நம்ம எல்லாரும் ஆமேன் ஊழியக்காரர்கள் தலையின் மேல கையில் வைத்து ஆமென் ஜெபிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன். ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன். தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே பிள்ளைகளை தெரிந்தெடுத்தீர். ஆண்டவரே நல்ல குடும்பத்தை கொடுத்தீர், பெற்றோரை கொடுத்தீர், நல்ல சபையை கொடுத்தீர், நல்ல வாழ்க்கை கொடுத்தீர், ஏற்ற காலத்தில் ரட்சித்தீர், உம்மோடு உடன்படிக்கை செய்து ஞானஸ்நானத்தின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளாய் மாறி நல்ல சபையில் அங்கத்தினராய் இருந்து ஆண்டவரே இன்றைக்கு சமுதாயத்திலே கணவனும் மனைவியுமாக இணைக்கப்பட்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆவிக்குரிய நன்மைகளாலோ பூமிக்குரிய நன்மையினாலோ சரீர சுகத்தினாலோ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், சமுதாயத்தில் உயர்த்தப்படட்டும், ஆவிக்குரிய நன்மைகளை கர்த்தர் கொடுப்பீராக. ஏற்ற காலத்தில் புத்திர சந்தானத்தை கொடுப்பீராக. இந்த குடும்பம் சமுதாயத்திலும் சபையிலும் தேசத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்கட்டும். ஏற்ற காலத்தில் புத்திர சந்தானத்தை கர்த்தர் கொடுப்பீராக. பிள்ளைகளை கொடுத்து அந்த பிள்ளைகளை வளர்த்து மேன்மைப்படுத்த தேவையான பொருளாதாரங்களை கர்த்தர் கொடுப்பீராக. இந்த குடும்பம் நல்ல ஒரு மாதிரியான குடும்பமாய் சபையில இருக்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே ஊழியராக நாங்கள் சேர்ந்து ஆசீர்வதிக்கிறோம்.
ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கட்டும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் இருக்கட்டும். ஆண்டவரே, இம்மையிலும் மறுமையிலும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளை வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. சகல துதி கன மகிமை ஆற்றமைக்கே செலுத்துகிறோம். நசனா இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்று முதல் இவர்கள் கணவனும் மனைவியுமாக இருக்கிறார் என்பதை சபைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது ஆசீர்வதியும் கர்த்தரே, ஆனந்தமிகவே நேசாவுதி சுத்தரே, நீத்தம் மகிழவே வீசிரோவான ஜோதி கதிரிங்கே, மேசியாயம் மணவாளனே, ஆசாரியரும் வான்ராஜனும் ஆசீர்வதித்திடும் வீசிரோவான ஜோதி கதிரிங்கே, மேசியாயம் மணவாளனே, ஆசாரியரும் வான்ராஜனும் ஆசீர்வதித்திடும் ஆசீர்வதித்திடும். இம்மண வீட்டில் வாரீரோ இயேசு ராஜனே, உம்மணம் வீச செய்கிறோ ஓங்கும் நேசமதா, இம்மக்கள் மீது இறங்கிடவே இவ்விருவேரையும் காக்கவே விண்மக்களாக நடத்த வேண்டா நடத்துமே, வீசிரோவான ஜோதி கதிரிங்கே, மேசியாயம் மணவாளனே, ஆசாரியரும் வான்ராஜனும் ஆசீர்வதித்திடும் ஆசீர்வதித்திடும். இம்மண மக்களோடென்றும் என்றென்றும் தங்கிடும், உம்மையே கண்டும் பின் சென்றும் ஓக்க செய்தருளும், இம்மையே மோட்சமாக்கும் வல்லவரே, இன்பத்துடன் பாக்கிய சூட்சமே, உம்மிலே தங்கி தரிக்க ஊக்க அருளுமே, வீசிரோவான ஜோதி கதிரிங்கே, மேசியாயம் மணவாளனே, ஆசாரியரும் வான்ராஜனும் ஆசீர்வதித்திடும் ஆசீர்வதித்திடும் ஆசீர்வதித்திடும். வீசிரோவான ஜோதி கதிரிங்கே, மேசியாயம் மணவாளனே, ஆசாரியரும் வான்ராஜனும் ஆசீர்வதித்திடும்
ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கிருபையுள்ள தகப்பனே, ரசனா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த திருமண ஆராதனை ஆரம்பித்த நேரத்திலிருந்து மணமகன் வீட்டார் பிரயாணப்பட்ட நேரங்கள் எல்லாம் கர்த்தர் கூட இருந்து, உற்றார உறவினருடைய பிரயாணங்களை கர்த்தர் கூட இருந்து, ஆலயத்தில் வந்து பிள்ளையுடைய திருமண ஆராதனை மிக மேன்மையாக நடத்த பரிசுத்த ஆவியான உதவி செய்தேன். உம்முடைய நாமம் இந்த இடத்தில் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்தில் வந்த சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், உற்றார் உறவினர்கள், இனஜன பந்துக்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தில் வந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்த எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, சபையில் இனி ஏராளம் திருமணங்கள் நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எங்கள் தேசம் உம்முடைய சொந்த தேசமாய் ஏற்றுக்கொண்ட ஜனங்களாய் மாற எங்கள் தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, சகல காரியத்திலும் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தினேன். தொடர்ந்து பிள்ளையுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. சகல துதிக்க மகிமை ஆற்றுமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சகல நாட்களும் நம் அனைவரோடும் கூட, விசேஷமாய் திருமணத்தில் இணைக்கப்பட்ட பிள்ளைகளோடு கூட சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆமேன். God bless you.